கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் 24ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த பகுதிகளிலே தொடர்ந்து 22, 23ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வருகிற ஒவ்வொரு சூழலிலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நூற்றுக்கு அதிபதிகளுக்கு தலைவனாயிருக்கக்கூடிய சேனாதிபதி, சேனாதிபதிக்கும் மேல் பதவியிலே இருக்கக்கூடிய தேசாதிபதி, தேசாதிபதியிலே ஃபெலிக்ஸ் இருக்கிறார். அவருக்கு பின்பு பெஸ்து வருகிறார். இந்த சீனை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சிறு கூட்டங்களிலே கலவரங்கள் உண்டானால் தடுப்பதற்கு என்று 100க்கு அதிபதிகளும் 100 சேனைகளை, அதாவது போர் சேவகர்களை உடையவரும், அப்படி 100க்கு அதிபதிகளைப் போல இருக்கக்கூடிய 7000 பேருக்கு, கிட்டத்தட்ட 7000 பேருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் சேனாதிபதியாகவும், சேனை என்றும் அதற்கு அதிபதியாகவும், அப்படிப்பட்ட அநேக சேனைகள், ஒவ்வொரு மாகாணங்களாக இருக்கக்கூடிய சேனைகளின் தலைவராக தேசாதிபதியும் இருக்கிறார்கள். இப்படி தேவன் எருசலேமிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக ரோம பொறுப்பாளர்கள், அரசியலிலே இருக்கிறவர்கள், அரசாங்கத்திலே இருக்கிறவர்கள், அரசாட்சியிலே இருக்கிறவர்கள் என்று சொல்லி படிப்படியாக உயர்நிலையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதற்கு ஆண்டவராகிய தேவன் பவுலையும் அவனோட கூட யூத மார்க்கத்தை அமைந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பயன்படுத்துகிறார். இப்பொழுதும் செசரியா பட்டணத்திலே ஆசாரியர்களின் வருகைக்காக, அதாவது எதிர் பார்ட்டி அந்த குழுவிடைய வருகைக்காக காத்திருக்கிறார் ஃபெலிக்ஸ் என்பவர் ரோமராயிருந்தபடினாலும், ரோம அதிகாரியாயிருந்தபடியினாலும், அவர்களுடைய மொழி கிரேக்க மொழியாயிருந்தபடியினாலும் யூதர்கள் அவரிடத்தில் பேச வேண்டுமென்றால் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட ரெஜிஸ்டர்டு லாயர் மூலமாகத்தான் அவர்கள் பேச முடியும். இப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட ரெஜிஸ்டர் லாயர் தான் தெர்த்துலுவு. இடத்தில் பேசுவதற்காக தனக்கென இவர்கள் இந்த லாயரை நியமித்து கொண்டு வந்து ஃபெலிக்ஸை சந்திக்கிறார்கள். வரலாற்று பின்னணியங்களை படித்து பார்க்கும்போது மிக மோசமான மனநிலைமையும் குணநிலைமையும் உடையவனாக ஃபெலிக்ஸ் சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் அந்த தெர்த்துலுவோ அவரை போற்றி புகழ்ந்து தங்களுடைய குற்றங்களை எடுத்து வைப்பதற்கு ஒரு வெற்று புகழ்வது போல புகழ்ந்து இந்த காரியங்களை எடுத்து முன்பாக வைக்கிறான். பவுலுடைய போதனைகளை கொள்ளை நோயாக அங்கே எடுத்து வைக்கிறான். பூச்சக்கரத்தில் உள்ள என்றால் ரோமர்களுக்கு உலகம் முழுவதும் ரோமர்களின் அரசாட்சியிலே இருப்பதினாலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உம்முடைய ரோம அரசாங்கத்துக்கு உட்பட்ட சகல தேசத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே கலகத்தை உண்டாக்குகிறான். இவன் புதிய ஒரு மதத்தை போதிக்கிறான். நசரேயருடைய மத போதகத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று ரிலீஜியஸ் மேட்டரை பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றுகிறான். மதம் சார்ந்த சம்பவங்களை அரசியல் சார்ந்த சம்பவங்களாக மாற்றி அங்கே வைக்கிறான். இன்றும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அதோடு கூட மிக பரிசுத்தமாகவும் கனத்துக்குரியதாகவும் கருதப்பட்ட எருசலேம் ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறான் என்று யூதர்களுடைய பிரமாணத்தின்படி நியாயந்தீர்க்கப்பட வேண்டியவன், அவன் மரண தண்டனைக்கு உரியவன். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாங்கள் அவனை பிடித்து நியாயந்தீர்க்க மனதாய் இருக்கும் பொழுது உம்முடைய சேனாதிபதியாகிய லீசியா வந்து அவனை காப்பாற்றினார் என்று லீசியாவின் மீதும் பலி சுமத்துகிறார். உம்மிடத்திலே பவுலை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், ஆதலால் நாங்கள் உம்மிடத்திலே வந்து எங்கள் குற்றங்களை எடுத்து வைக்க வரைந்திருக்கிறோம். நீர் இவனிடத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிப்பீரானால் நீரே அறிந்து கொள்ளலாம் என்றான். கூட வந்திருந்த யூதர்கள் எல்லோரும் ஆம், இவர் பேசுகிறது சரிதான், அப்படித்தான் நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஏனெனில் இவன் ரோம அதிகாரிக்கு ரோமர்கள் பேசக்கூடிய இந்த கிரேக்க மொழியிலே பேசுகிறார். 2 குற்றச்சாட்டு பவுலின் மேல் வைக்கப்படுகிறது. ஒன்று, ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டை, நமது அரசாங்கத்திற்கு த்ரெட், பயத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இவன் உலகளாவிய ரோம அரசவைக்குட்பட்ட உலகளாவிய பிரச்சனையாக மாற்றுகிறான் என்றும், இந்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினான் என்றும் சொல்லுவதை இங்கே குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். அதற்கு பவுல்
தனது சார்பாக பதிலளிக்கத்தக்கதாக அவனுக்கு அனுமதி கிடைக்கிறது. எப்படி ஒரு தெர்த்துலியூஸ் அழகாக ஒரு நல்ல ஒரு லாயராக அவன் வாதாடி கொண்டிருக்கிறானோ, அந்த அளவுக்கு பவுல் தனக்கென்று வாதாடக்கூடிய திறனை உடையவராய் இருக்கிறார். அதாவது மொழி திறனும் கல்வி அறிவும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தக்கூடிய திறனுடையவராக காணப்படுகிறார். ரோமர்களும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக கல்வி அறிவாக அங்கே காணப்படுகிறார் பவுல். உலகளாவிய தொற்று நோயாய் இவன் இருக்கிறான் என்று சொன்ன அந்த முதல் குற்றத்திற்காக 11ஆம் வசனத்திலே, நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீ அறிந்து கொள்ளலாம். அநேக நாள் நாங்கள் இல்லை, அங்கே யாருக்கும் விரோதமாக நான் எந்த கலகமும் செய்யவில்லை என்பதற்கு நான் அங்கிருந்த தங்கி இருந்த நாட்களே போதும் என்று அங்கே பதில் வருகிறது. தேவாலயத்தை அசுத்தப்படுத்தினான் என்று சொல்வதற்கு, தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலும் தர்க்கம் பண்ணவும் இல்லை. நான் ஜெப ஆலயங்களிலாகிலும் நகரத்தில் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழும்பத்தக்கதாக எதையும் நான் செய்யவில்லை. அப்படி கலகம் உண்டானது போல யாரும் இங்கே நிற்கிற இவர்களில் யாரும் கண்டதில்லை. நீரே இவர்களிடத்தில் அதற்கு சாட்சி கேட்கலாம். இவர்களால் இது நிரூபிக்க கூடாதது என்று 13ஆம் வசனத்திலும், ஒன்றை மட்டும் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அதென்னவெனில், இவர்கள் சொல்லுகிற மதபேதம் என்று சொல்லுகிற எங்களுடைய முன்னோர்களின் யூத மார்க்கத்துக்கு உரிய தேவனுக்கு ஆராதனை செய்வதையும் நியாயப்பிரமாணத்தின்படியும் தீர்க்க தரிசன புத்தகங்களின்படியும் எழுதியிருக்கிற யாவற்றையும் நானும் விசுவாசிக்கிறேன். நீதிமான்களுக்கும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பதும் உண்டென்றும் இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். எந்த மார்க்க பேதத்துக்காக இவர்கள் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்களோ அதே மார்க்க பேதகத்தை சேர்ந்தவன்தான் நான். அதே மார்க்க போதகத்திலே இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் ஆராதனைகளையும் விசுவாசித்து கடைபிடிப்பவன் நான். இதனால் நான் தேவனுக்கு முன்பாகவும் இந்த யூத ஜனங்களுக்கு முன்பாகவும் என் மனசாட்சி நிமித்தமும் நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன். நான் எதற்கு இங்கே வந்தேன் என்றால், அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஊருக்கு வரும்போது ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடனை தர்ம பணத்தை ஒப்புவிப்பதற்கும் என் தேவாலயத்திற்கு தேவனுக்கென்று நான் காணிக்கை செலுத்துவதற்காகவும் வந்தேன். அப்பொழுது ஆலயத்திலே கூட்டங்களும் இல்லை, அமளியும் இல்லை. தேவாலயத்திலே சுற்றி கொண்டிருந்தவனாய்த்தான் நான் இருந்தேன். சில ஆசியா நாட்டிலிருந்து சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவர்களுக்கு என் பேர் ஏதோ விரோதம் இருந்திருக்கிறது. ஆனாலும் அவர்கள் என்னை குற்றம் சாட்டி பிடிக்கத்தக்கதாக நான் எந்த ஒரு விரோதமான காரியத்தையும் செய்யவில்லை. ஆனாலும் என்னை சனகட்ரீன் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுதும் அவர்களால் எந்த அநியாயத்தையும் காண முடியவில்லை. ஆதலால் என்னை சேனாதிபதி தப்புவித்து உம்மிடத்திலே ஒப்புவித்தார். சேனாதிபதி கடிதத்திலே எழுத அனுப்பும் போதே பவுல் ரோமனாய் இருக்கிறான் என்று அவர் அறிந்து பயந்து அவனை கட்டிவிட்டதுக்காக பயந்தேன் என்று அந்த சம்பவங்களை முன்குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஆதலால் இப்பொழுது பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஃபேலிக்ஸுக்கும் ரோம சிட்டிசன்ஷிப்பை உடையவனாய் ரோம பிரஜாவாக பவுல் இருக்கிறார் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடே தான் அவன் என்கொயரிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த என்கொயரியின் போது மிக தெளிவாக பவுல் தன்னை தப்புவித்து கொள்வதற்கு வாதாடாமல் தான் சாட்சியாக விரோதத்தினால் என்ன, பட்சத்தினால் என்ன, சுவிசேஷத்தின் சாரம்சம் ரகசியம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தருணங்களையெல்லாம் அவர் கவனமாக பயன்படுத்தி கொள்கிறார். இதை நீங்கள் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயந்தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேறொரு குற்றமும் இங்கே காணப்படவில்லை என்றான். ஃபேலிக்ஸுடைய மனைவி யூத ஸ்திரீயாய் இருந்தபடினாலே ஃபேலிக்ஸ் அவர் இந்த யூத பிராந்திய பகுதிகளுக்கெல்லாம் தேசாதிபதியாய் இருப்பதினாலே இந்த யூத மார்க்கத்தை அமைந்த காரியங்களை விவரமாய் அறிந்திருந்தபடினால் அவர் சரி, எனது சேனாதிபதி லீசியா வரும்போது இந்த காரியங்களை திட்டமாய் விசாரிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை, அதாவது சனகரின் சங்கத்து ஆட்களை
ஆசாரியனோடு கூட வந்திருந்தவர்களை அனுப்பி வைத்து விடுகிறார். பவுல் ரோம பிரஜை என்பதினாலும் அவன் ரோம அரசாங்க சட்டதிட்டத்தப்படி எந்த மரண ஆக்கினைக்கும் உட்படுத்தக்கூடிய பாதகங்களை அவன் செய்யவில்லை என்பதினாலும் பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் அவனை பார்ப்பதற்கு வருகிற இன ஜன பந்துக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அனுமதியும் அவனுக்கு எந்த ஒரு தடையும் செய்யக்கூடாது என்றும் 100க்கு அதிபதிக்கு கட்டளையிட்டு அந்த 100க்கு அதிபதியுடைய மேற்பார்வையிலே பவுல் காவல் பண்ணப்படுகிறார். சில நாட்கள் சென்ற பின்பு ஃபேலிக்ஸ் தனது மனைவியாகிய யூத ஸ்திரியாயிருந்த துர்சில்லாளோட கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்க ஆசைப்பட்டான். பெரும் கூட்டத்திற்கும் சுவிசேஷம் சொல்லுகிறவர் சிறிய கூட்டமாகிய யாராயிருந்தாலும் சுவிசேஷம் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். ஒருவேளை நடந்த சம்பவங்களை தனது மனைவியிடத்திலே ஃபேலிக்ஸ் பகிர்ந்திருக்க வேண்டும். ஃபேலிக்ஸின் மனைவியாய் இருப்பவள் யூத மார்க்கத்தை சேர்ந்தபடினாலே அதை குறித்த பல கேள்விகள் அவருக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும். ஆதலால் பவுல் சொல்லும் சில காரியங்கள் அவருடைய கேள்விக்கு பதில் போல அமைவதினாலே அவரும் ஃபேலிக்ஸோடு சேர்ந்து இந்த விசாரணையிலே அமர்ந்து கேட்பதற்கு ஆயத்தமாகி வந்திருந்தார். அப்பொழுது பவுல் தருணத்தை மிக அழகாக பயன்படுத்தி கொண்டு நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஃபேலிக்ஸோடு பேசுகிறார். இது அத்தனையும் ஒரு நியாயாதிபதியினுடைய காரியங்களிலே வாழ்க்கையிலே பொறுப்பிலே சம்பந்தம் உடையது. நீதியாய் பிழைக்கவில்லை என்றால் அநீதி செய்வாயானால் நியாய தீர்ப்பு உண்டு. இச்சை அடக்கமாய் இல்லை என்றால் நியாய தீர்ப்பு உண்டு. ஏனெனில் ரோமர்கள் குடித்து வெறித்து பெண்களை தவறான முறையிலே பயன்படுத்தி அடிமைகளை ஆடவிட்டு அடிமைகளை கொடுமைப்படுத்தி இப்படி அவர்கள் தங்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். ஆதலால் பவுல் இந்த தருணத்தை அழகாக பயன்படுத்தி கொண்டு ஃபேலிக்ஸ் மனம் திரும்பத்தக்கதான அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவ காரியங்களை சுட்டி காட்டுவது போல பேசுகிறார். ஆதலால் ஃபேலிக்ஸ் பயமடைந்தார். நீ இப்பொழுது போகலாம் என்று அனுப்பிவிடுகிறார். ஃபேலிக்ஸ் இந்த செய்திகள் எல்லாம் கேட்பதற்கு அவன் மனதிலே ஒரு ஆசை வேண்டும் அல்லவா? அந்த ஆசைதான் லஞ்ச பணம் கொள்ளும்படியாக பவுலை அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் லஞ்ச பணம் எதிர்பார்த்தான். பவுலோ பரலோக வாழ்வை கொடுக்க அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டார். இப்படி ஒவ்வொரு சந்தேகங்கள் உண்டாகும் போதும் 2 முறை அவனோடு கூட பேசி விடுவிக்காமல் நாட்கள் கடந்து போனது. இப்பொழுது ஃபேலிக்ஸ் தனது பதவி நியமனம் முடிந்து புதிய பொறுப்பிலே கடந்து சென்று விடுகிறார். இப்பொழுது இந்த இடத்துல பெஸ்து என்று சொல்லக்கூடிய புதிய ஒரு தேசாதிபதி பொறுப்பிலே வருகிறார். இப்படி 2 வருடங்கள் கடந்து போகிறது. ஆனாலும் ஃபேலிக்ஸ் பவுல் தனக்கு பணம் தர மறுத்து விட்டபடினாலும் யூதர்களுக்கு பட்சமாய் அவன் செய்ய வேண்டிய சூழல் இருந்தபடினாலும் ஒருவேளை யூதர்களுடைய பிராந்தியங்களிலே நெருக்கமான இடங்களுக்கு இவர் மாறுதலாகி போயிருக்க வேண்டும். ஆதலால் யூதர்களுக்கு தயவு செய்ய மனதாகி பவுலை காவலில் வைத்து விட்டு போனான். இல்லை என்றால் அவன் விடுதலை செய்து இருக்கலாம். அவன் விடுதலை செய்வது என்பது தேவ சித்தம் அல்ல. ஏனெனில் தேவன் படிப்படியான அதிகாரத்திலே மேல் அதிகாரங்களிலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு செல்கிறார். இப்பொழுது ராயனுக்கு முன்பாக பவுல் நிற்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறபடினாலே ஃபேலிக்ஸின் மூலமாக விடுதலையை தர தேவன் விரும்பவில்லை. இது இயேசு கிறிஸ்துவை பொந்து பிலாத்து விடுதலை பண்ணுவதற்கு துடித்ததையும் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளாமல் நழுவ விட்டு மரணத்தையே தழுவி கொண்டதையும் நினைவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ்ந்து காட்டிய பவுலுக்காக நாம் தேவனை துதிக்கலாம். அவருடைய அதே ஓட்டங்களிலே நாமும் அந்த தொடரோட்ட குச்சியை பிடித்து கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணங்களையும் கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். நமக்கு உண்டாயிருக்கிற எந்த சோதனைகளும் இந்த அளவுக்கு வேதனை உள்ளவைகள் அல்ல. வாழும் காலங்களிலே நம்மோடு கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு பிரயாசப்படுவோம். சுவிசேஷத்தின் அடிப்படையாம் அன்பு மன்னிப்பை நம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.